ஹாய் கைஸ், வெல்கம் டு த காமர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிமார்ட் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் இன் ஷார்ட் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிமெட்டீரியலைஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஃபார்ம் அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் நம்ம இந்த ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை மெயின்டைன் பண்ணாமல் எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் இதே ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து டிமெட்டீரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தான். இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல எப்படி நம்ம மணியை வந்துட்டு சேவ் பண்ணி வைப்போமோ, அதே மாதிரி இந்த டீமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஷேர்ஸில், பாண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லாமே நம்ம எங்கே சேவ் பண்ணி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமேட் அக்கவுண்ட்டில் தான். எக்ஸாம்பிள், நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஷேர்ஸ் நம்ம வாங்கினோன்னா நமக்கு வந்து ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஃபார்மில், அதாவது பேப்பர் ஃபார்மில் நமக்கு வந்து கொடுப்பாங்க. பட் ரீசன்ட் டேஸில் எப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு நம்மளோட ஷேர் சர்டிஃபிகேட் எல்லாமே எலக்ட்ரானிக்கலி கொடுத்துருவாங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர் ஆகிடும். நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட மணி வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ, இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளோட ஷேர்ஸை ஃபிசிக்கல் ஃபார்மை விட எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் குவிக்கராக நடக்கும். அதாவது நம்ம ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ஆகும். இதே நம்ம வந்துட்டு ஆஃப்லைனில் இல்லைனா வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் லென்த்தியாக இருக்கும். ஸோ நமக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்காது. அண்ட் லோ காஸ்ட். ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, ஹேண்ட்லிங் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது அண்ட் அதுக்கு காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதே நம்ம எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணலாம். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து கம்மியாக இருக்கும். சேஃப் ஸ்டோரேஜ், அதாவது பேப்பர் சர்டிஃபிகேட்ஸை இதை வச்சிருக்கும் போது அதை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதே இதை நம்ம எலக்ட்ரானிக்கலி மெயின்டைன் பண்ணும்போது இதை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் சம் ஆஃப் அமௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ட் இப்போது இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி வாங்குவோம்? ஒரு ட்ரஸ்டடான ஒரு புரோக்கர் மூலியமாக தான் வாங்குவோம். ஒரு ட்ரஸ்டடான புரோக்கர் மூலியமா இந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும், அதாவது ஆட் ஆகிடும். அண்ட் இதே இந்த ஷேர்ஸை வந்து நம்ம லேட்டராக விற்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட டிமார்ட் அக்கௌண்ட்லேருந்து இது என்ன ஆகும்னா டிடெக்ட் ஆகிடும். இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டை நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நமக்கு டிமார்ட் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாமே டெபாசிட்ரிஸால் ஆத்தரைஸ்ட் பண்ணியிருந்தா இவங்களெல்லாம் நம்ம வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று என்எஸ்டிஎல், இன்னொன்று சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அண்ட் சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இந்த 2 டெபாசிட்டரிஸாலையும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்க பேங்க், ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை தான் நம்ம வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஷார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மளையும் இந்த டெபாசிட்டரி, அதாவது என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்லையும் பிரிட்ஜ் பண்ணுற ஒரு மீடியமாக இருக்கிறத இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஆக்சுவலி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு டெபாசிட்ரியால் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போது டெபாசிட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெபாசிட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இடிஎஃப்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் ஹோல்டு பண்ணுவாங்க.
நம்ம எந்த மோட்ல ஷேர்ஸோ, பாண்ட்ஸோ வாங்கினாலும் சரி, அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டெபாசிட்ரீஸ்ல தான் போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? இவங்களோட மெயின் ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இவங்க செக்யூரிட்டீஸ எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம்ல ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க ஷேர்ஸ், பாண்ட்ஸோட ஓனர்ஷிப் ஓட ரெக்கார்ட்ஸ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அண்ட் சேஃப்டிய இவங்க வந்துட்டு என்ஷூர் பண்ணுவாங்க. லைக் எந்த ஸ்கேம்ஸும் நடக்காம, எந்த ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்காம இவங்க வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. இந்தியால மெயினா 2 டெபாசிட்டரிஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு NSDL, அதாவது நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இன்னொன்னு CDSL. NSDL அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996. அண்ட் இவங்க வந்துட்டு லிங்க் ஆயிருக்க மெயினான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSE. அண்ட் CDSL அப்படிங்கிறது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. அண்ட் இவங்க லிங்க் பண்ணியிருக்க மெயினான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது BSE. அடுத்து நம்ம இந்த மாதிரி டெபாசிட்ரீஸோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளால டைரக்டா இந்த NSDL, CDSLோட நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளால டைரக்டா இந்த மாதிரி டெபாசிட்ரீஸ் கூட அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. இன்ஸ்டெட் இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த டெபாசிட்ரி ஆத்தரைஸ் பண்ண டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்க கிட்ட நம்மளால ஒரு அக்கௌண்ட் வச்சுக்க முடியும். அதுதான் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த இன்வெஸ்டருக்கும் இந்த டெபாசிட்ரிக்கும் ஒரு பிரிட்ஜிங் கேப்பா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, டெபாசிட்ரினா என்ன, அண்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் எப்படி நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலும் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.